தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு தராசு ஷாம். இப்போ இந்த பேச்சுவார்த்தையில உத்தேசமாக அவர்கள் டிடிவி தினகரனை உட்படக்கூடிய அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜக ஒரு 56 இடங்கள்ல இருந்து 60 இடங்கள் கேட்கக்கூடும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதிமுகவினுடைய நிலைப்பாடு அல்லது எவ்வளவு ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைங்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை ஏற்கனவே அமித்ஷாவுடன் பேசும்போதே முடிந்திருக்கும். காரணம், நயினார் அவர்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. தேசிய கட்சிகளின் மாநில தலைவருக்கு இத்தனை தொகுதிகள் வேண்டும் என்று கேட்கக்கூடிய அதிகாரமோ கையெழுத்து போடக்கூடிய அதிகாரமோ கிடையாது. அதற்கென்று மேலமை அமைப்புகள் இருக்கின்றன. காங்கிரஸா இருந்தாலும் பிஜேபியா இருந்தாலும் அதுதான். கட்சியோட குழுக்கள் இருக்கும், குறிப்பா பார்லிமெண்டரி போர்டு, அவங்க தான் முடிவெடுக்க முடியும். அப்படி என்றால் இந்த சந்திப்பு எதற்காக? நேற்று முன்தினம் தான் ஒரு அமித்ஷாவை போய் பார்த்துட்டு வந்தாரு. இத்தனை தொகுதிகள் தான் தெரிஞ்சிருக்கோம். டெல்லி பிரஸ் மீட்லயே தெளிவா சொல்லிட்டாரு, 2 பேருக்கு இடம் இல்லை, ஒன்னு ஓபிஎஸ் இன்னொன்னு சசிகலா. டிடிவிக்கு அவர் பதில் சொல்லல. இன்னைக்கு கூட இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ம் நோ விங்க் அட் டிடிவி, அதாவது உறுதியாக இல்லை என்று சொல்லிவிட்டார். டிடிவியை பார்த்து ஒரு கன்சிமிட் செய்திருக்கிறார் இப்படிங்கிற ரீதியில ஒரு செய்தி போட்டிருக்காங்க. அப்படி என்றால் டிடிவிக்கு எத்தனை இடங்கிறது முடிவாகணும். பிஎம்கேக்கு 17 இடம் கொடுத்துட்டு டிடிவிக்கு 2 இடம் கொடுத்தா டிடிவி ஒத்துக்குவாரா? அவரும் பிஎம்கேக்கு ஈக்குவல் ஷேர் கேட்பாரு. அது பாசிபிள் இல்ல. பிஜேபிக்கு 50 இடம் 60 இடம்ங்கிறதுலாம் ரொம்ப ட்ரீம், பெரிய கனவு. அது நடக்கிற காரியமே கிடையாது. அமைச்சரவையில் இடம் நடக்கவே நடக்காது. அப்படியான சூழ்நிலையில் சந்திப்பு எதற்காக என்கிற ஒரே கேள்விதான். இன்றைக்கு அதிமுக நேர்காணல் தொடங்குது. 9:30 மணிக்கு தொடங்கணும், அநேகமா 10:30 மணிக்கு தொடங்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். நேர்காணல் செய்யும் போது இந்த வேட்பாளர்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், இந்த தொகுதி நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஏன்னா எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு தொகுதியில செல்வாக்கு இருக்கா, என்ன ஜாதி, இவ்வளவு கேள்வி அதுல வரும். அப்போ தொகுதி நமக்கா இல்லைன்னா கூட்டணி கட்சிக்கான்னு ஒரு இயல்பான கேள்வி வைப்பார்கள். நமக்கு தான், கூட்டணி கட்சி கிடையாது, நாங்க கிட்டத்தட்ட பேசி முடிச்சிட்டோம் என்கிற ரீதியில பதில் சொல்லணும். அதற்கான ஒரு ஏற்பாடு மாதிரி தான் நான் இந்த நயினார் இபிஎஸ் சந்திப்பை பார்க்கிறேன். மற்றபடி இத்தனை தொகுதி அமைச்சரவையில் இடம் இதெல்லாம் இந்த சந்திப்புல அப்படியான பேச்சுவார்த்தை வராது. ஏற்கனவே அது பேசி முடிக்கப்பட்டிருக்கும். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் டிடிவி தினகரனுக்கான வாய்ப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால பார்க்க முடிகிறது. தேமுதிகவும் அவங்களோட நிலைப்பாடு அப்படிங்கறத வெளிப்படையா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி முன்னால இருக்கக்கூடிய ஒரு சவால்களாக இருக்குமா? சவால்கள் என்று நான் பார்க்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பிட்ட நம்பரை இண்டிகேட் பண்ணிருப்பாரு. நாங்க இத்தனை இடத்துல நிக்க போறோம், எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து இத்தனை இடம் தான். இது அதிகபட்சமா எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் சேர்த்து 70 முதல் 80 இடம் தான், பிஜேபிக்கு சேர்த்து. அப்படின்னா தேமுதிகவுக்கு எத்தனை இடம், அமமுகவுக்கு எத்தனை இடம்ங்கிறதே அவர் இண்டிகேட் பண்ணிருப்பாரு. சோ பிராக்டிகல் பர்பஸ்ல பார்த்தா 2 கட்சிக்கு சேர்த்தே ஒரு 10-12 சீட்டுக்கு மேல கொடுப்பதற்கு வழி இல்லை, இடம் இல்லை. அப்ப அதை வாங்கி கொண்டு தேமுதிகவும் சம்மதம் தெரிவிக்காது, அமமுகவும் சம்மதம் தெரிவிக்காது. ஏன்னா தேமுதிகவுக்கும் கம்பல்ஷன் இருக்கு, அங்கீகாரம் வாங்கலைன்னா முரசு சின்னம் போயிடும். அமமுகவுக்கும் கம்பல்ஷன் இருக்கு, இந்த தேர்தலில் அங்கீகாரம் வாங்கலைன்னா அவங்களுக்கு குக்கர் சின்னம் போயிடும். அப்ப அதுக்கு ஏற்றவாறு தொகுதிகளின் எண்ணிக்கை வேண்டும். எனவே அவர்கள் பேசுவார்கள், ஆனால் முடிவு எட்டப்படுமாங்கிறது சந்தேகம். தேமுதிக இன்னைக்கு கடலூர் மாநாடு வேற பிரபலதான் அதுல பேசுறாங்க. ஏற்கனவே ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க, அந்த முடிவை மாநாட்டில் சொல்லி தொண்டர்கள் ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்வார்கள். இது நடைமுறை வழக்கம் தான். அப்ப தேமுதிக நிலைப்பாடு இன்று மாலை, அந்த மாலையோ அல்லது இரவோ நாளையோ தான் நமக்கு தெரிய வரும். நேர்காணலுக்கு முன்பான அரசியல் நிகழ்வு, இப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும். நன்றி திரு தராசு ஷாம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. தொடர்ந்து களத்திலிருந்து செய்தியாளர் சுபாஷ் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் பேசலாம். சுபாஷ், இப்போ அதிமுக தரப்பிலிருந்து 23 to 25 இடங்களுக்கு ஒதுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனா பாஜக தன்னுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத அதிமுக சொல்லியிருக்க கூடும். இந்த சந்திப்புல அது மட்டுமே உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கா? என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உறுதியாகி நமக்கு தெரிய வரும்? பிரதமரும் இந்த மாதம் இறுதியில் கன்னியாகுமரியில் கலந்துக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதே போல் ஒரு
பொதுக்கூட்டம் வந்து சென்னையிலையும் நடத்த பாஜக திட்டமிட்டிருக்கு. நம்ம செய்தியாளர் வேல்முருகனும் அதை பற்றி சொல்லுவார். வேல்முருகன், இப்போது இந்த விஷயத்தில் இந்த பிரைம் மினிஸ்டர் வர்றது, அமித்ஷா வர்றது, பியூஷ் கோயல் வர்றதுன்னு அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த கூட்டணி சம்மந்தமாக இருக்குது. ஸோ அது எப்படி வந்து இவங்க பேச்சப் பண்ண போகிறாங்க? இங்கே சென்னையிலேயே இந்த மாதிரி கூட்டம் நடத்துவதற்கு திட்டம் வச்சிருக்கிறாங்களா? இப்போது பாஜக பொறுத்தளவிற்கு இந்த கூட்டணி விவகாரத்தை நேரடியாகவே ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவரோட சந்தித்து பேசிவிட்டார்.